வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பனையூர் பண்ணையாரின் பரந்தூர் பயணம். பரவாயில்லையே, ஒரு மாதிரி பாப்பான்னு வந்துருச்சு. பிளான் பண்ணிலாம் வரலங்க, சும்மா சொல்லி பார்த்தேன், வந்துருச்சு. பரந்தூர், மன்னிக்கணும், பனையூர் பண்ணையாரின் பரந்தூர் பயணம். சரி, அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. பரந்தூர் பண்ணையார் ஒரு வழியாக தனது பண்ணை இல்லத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். இவரை வர வைக்கிறதுக்கே எவ்வளோ பாடுபட வேண்டியிருந்திருக்கு பாருங்கள். யூடியூப்பில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து அவர் பாருங்கள், ஒரே காஸ்டியூமை போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ, ஜெயலலிதா படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ, பெரியார் படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ, அம்பேத்கர் படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ அப்படின்னு வரிசையாக ஒரே நாள் ஃபோட்டோ ஷூட் நடத்தி முடிச்சுட்டு செட்டப் போட சொல்லி வரிசையாக செட்டில் படத்தை மாற்று, டிசைனை மாற்று அப்படின்னு சொல்லி டக்குன்னு வரிசையாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அந்தந்த நினைவு நாளில், அந்தந்த பிறந்த நாளில் அந்தந்த படங்களை வெளியிடுறது அப்படின்ற ஒரு வேடிக்கையும் பண்ணிகிட்டு இருந்தார். வெள்ள நிவாரணத்தை கூட அவர் பனையூரில் தான் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஜோக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆக ஒரு வழியாக அங்கே இருந்து கிளம்பி நான் பரந்தூர்லேயே நேராக வந்து மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு வந்துட்டார். மக்களை சந்திக்கிறதுனா இவருக்கு என்னன்னு தெரியல. மக்களை சந்திப்பது என்ன, கூட்டத்தை பார்த்து கை காட்டுறது இல்லை, சரியா? கூட்டத்தை பார்த்து கை காட்டுறதுக்கு பேர் மக்களை சந்திப்பது அல்ல. அது சும்மா காட்சி கொடுக்கறது. மக்களை சந்திப்பது என்றால் பத்திரிகையாளர்களை சந்திப்பது. மக்களின் குரல் தான் பத்திரிகையாளர்களின் குரல். இப்போ எல்லா மக்களும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரும் போய் ஒருத்தரை கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதுக்காக தான் பல்வேறு பத்திரிகைகள் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இருக்காங்க. அவர்கள் மக்கள் குரல் என்னவாக ஒலிக்கிறது என்பதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ பதில் சொன்னா மக்களை சந்திச்ச, மக்கள்கிட்ட பேசின அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக மக்களை சந்தித்தது விஜயகாந்த் ஒருவர் தான் நேர்மையாக சந்தித்தார். என் அண்ணன் சீமான் தான் சந்திக்கிறாருன்னு, அவனெல்லாம் ஒரு மனுஷனா, அவனெல்லாம் மனுஷன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது, அதனால் அவனை விட்டுருங்க. திரைத்துறையிலிருந்து வந்ததில் பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்த ஒரே நபர்னா விஜயகாந்தை தான் சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார்லாம் கூட சந்திக்க மாட்டாங்க. அவங்களும் மோடி மாதிரி தான், ஒன் வே ஸ்பீச்சோட போயிடும். அதே போல் தான் இவரும் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கும் விவசாயிகள்லாம் நம்ம விவசாயிகள் இல்லையா, அவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டாமா, இந்த ஆளும் ஒன்றிய மாநில அரசாங்கங்களை நான் கண்டிக்கிறேன். எப்படி ஒன்றிய மாநில அரசாங்கங்களை கண்டிக்கிறாராம். ஏண்டா வெண்ண அப்படின்னு தான் மக்கள் கேட்பாங்க. என்னன்னு கேட்பாங்க? ஏர்போர்ட் கட்டுறது மாநில அரசாங்கமா? அது ஒன்றிய அரசாங்கம். நீ ஒன்றிய அரசாங்கத்தை, மோடியை நேராக கேள்வி கேட்கறத விட்டுட்டு கூட சேர்த்து என்னத்தை மாநில அரசாங்கத்தை கேட்குற? டங்ஸ்டன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தம், அதுக்கு தீர்மானம் போட்டிங்களே, இது பரந்தூர் வரக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டிங்களா? அப்படி பரந்தூர் வேலை எவ்வளோ வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை இனிஷியேட் பண்ணது யார்? அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த அந்த ஒப்பந்தம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஏக்கர் கிட்ட, சுமார் ரஃப்லி 2000 ஏக்கர்னு வச்சுங்க, ஒரு 2000 ஏக்கர் கிட்ட அந்த பகுதியில் புறம்போக்கு நிலம் இருக்குது. அப்போ அந்த புறம்போக்கு நிலத்தில் தான் கட்ட முடியும். அதை சுற்றி பல இடங்களில் விவசாய நிலங்களை எடுத்துருக்கிறாங்க. எதுக்கு? அவன் மொத்த தேவை 5000 ஏக்கர், அதுக்காக எடுத்துருக்கிறாங்க. இதை பற்றி கேள்வி கேட்கணும்னா நீ யாரை கேட்கணும்? மோடியை கேட்கணும். நேரடியாக மோடியை கேட்கணும், இல்லை உள்துறை அமைச்சரை கேட்கணும். உள்துறை அமைச்சர், வெளியுறவு அமைச்சர், அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டும் வரப்போகுதுன்னா அதோட கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கும்? உள்துறையிலையும் வெளியுறவுத்துறையில் தான் இருக்கும். அவங்கள கேட்காம, மோடியை கேட்காம, இங்கே நான்
மாநில அரசாங்கத்தை கேட்குறேன்றிய, இது யாரை ஏமாத்துறதுக்கு உண்டான வேலை? நீ அடிக்கிற ஜால்ரா தான், பிஜேபிக்கு அடிக்கிற ஜால்ரா தான் காது கிளிய கேட்குது. இதில் இருந்து நடிப்பு வேண்டியிருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கிறேன், மாநில அரசாங்கத்தை கேட்கிறேன். கேட்குற நேர்மை இருந்தால் நீ யாரை கேட்கணும்? மோடியை கேட்கணும், உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர். இது எல்லாத்தையும் தாண்டி நீ சொல்ல வேண்டிய பேர் என்ன? அதானி. அந்த ஏர்போர்ட்டை கட்டி அதானிகிட்ட தான் கொடுக்க போகிறாங்க. அதானிகிட்ட கொடுக்கறதுக்கு எதுக்கு விவசாய நிலத்தை பிடுங்குறேன்னு கேட்கணுமா? அதை விட்டு நீ மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறேன்ற அறிவுன்றதே இல்லையா? கொஞ்சம் கூட இல்லையா? ரயில்வே, ஏர்போர்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்தது. அவங்க தான் அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ குஜராத்தில் எதுக்கு போதைப் பொருள் கண்ணா பின்னான்னு நடமாடுது? அந்த முந்திரா ஏர்போர்ட்டை தூக்கி அதானிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தோடனே என்னாச்சு? ஃபுல்லாக தனியாரில் எதுக்கு இந்த மாதிரி துறைமுகத்தை கொடுக்கக்கூடாது, ஏர்போர்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னா இந்த காரணம் தான். ஏன்னா சுங்கம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, வெளிநாட்டிலேருந்து என்ன பொருள் உள்ளே வருதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடுமே. அப்புறம் அதுக்காக தானே அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ என்னென்னா லூசு பய மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏர்போர்ட்டு, ஹார்பரு எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு இதை பற்றி கேள்வி கூட கேட்காம மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறேன்ற. இவ்வளோதான் உன்னோட அரசியல் புரிதல், இவ்வளோதான் உனக்கு வந்து நாட்டு நடப்பு என்னமோ. இல்லை பேப்பர்லாம் படிங்க, பேப்பர் படி. நிறைய அட்லீஸ்ட் பேப்பர் படிக்கலாம் கூட யூடியூப்யாவது எடுத்து பாருங்கள். யூடியூப்பில் என்னெல்லாம் போட்டு கிளிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அது தெரியும் நடப்பு அரசியல் என்ன. நடப்பு அரசியலை பற்றி எதுவுமே பேசாத உட்காந்துக்கிட்டு நான் வந்து மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறேன். மாநில அரசாங்கத்தை நீ எதுக்கு கண்டிக்கலாம்? மாநில பிரச்சனைகளுக்கு கண்டிக்கலாம். மாநில அரசாங்கம் திமுகன்றதுக்காக விமர்சிக்கவே கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்லலை. விமர்சனம் பை. மாநில அரசாங்கத்தில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு என்னங்கிறத கண்டிக்கணும். அதை விட்டுட்டு நேராக வந்துட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு மாநில அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? எய்ம்ஸ் என்னாச்சு? எய்ம்ஸுக்கு ஒரு செங்கலை கொண்டாந்து வச்சாங்க. அந்த செங்கலையும் உதயநிதி தூக்கிட்டு வந்துட்டாரு. சரியா? அந்த எய்ம்ஸை பற்றி எதையாவது கேட்டியா? எங்களுக்கு வர வேண்டிய அந்த கட்டணம் என்ன ஆகுது, எப்போ தான் கட்டி முடிக்க போகிற அப்படின்ற செய்தி எதையாவது கேட்டிருக்கியா? அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. ஜிஎஸ்டியில் இவ்வளோ வரி போட்டிருக்காங்களே அதை பற்றி பேசுறியா? எதுவுமே பேசாமல் நான் வந்து அது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னார். அந்த ஊருக்கே வந்து தான் உங்களை சந்திக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் மறுபடியும் வரேன் அப்படின்னு அதில் ஒரு வீராவசனம். வரும்போதே என்ன சொன்ன நீ? நான் சீமானை போல குரலை உயர்த்தி பேச மாட்டேன் அப்படின்னேன். அப்படி பேசுனதே அப்படிதான், அந்த சீமானோட சாயலில் தான் பேசுனீங்க. இப்போவும் இந்த பரந்தூர்லேயும் அதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எதையாவது இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டம்லாம் பலரும் பல காலத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நிற்கிறேன்னா எதுக்கு? ஈரோடு பை எலெக்ஷன் வருதுண்ணா. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் பண்ண போராட்டத்தை பற்றி எல்லாரும் பேசியிருக்க வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து ஆப்பு வச்சது ஒரு டைரக்டரு. எந்த டைரக்டரு? நம்ம ராஜ்குமார் தான். அவர் சீமானோட ஃபோட்டோவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட நேற்றுலேருந்து எல்லாரும் இதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட கூட ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க, சார் விஜய் வந்து பரந்தூருக்கு போகிறாரு சார், திங்கக்கிழமை வந்துடுறீங்களா நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. அப்புறமா திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில் தான் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு, சார் அது வேணாம் சார், அந்த மேட்ரு இப்போ போகுமான்னு தெரியல, எல்லாரும் சீமானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஸோ சீமானுக்கும் விஜய்க்கு தான் போட்டி அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேயும் சொன்னோம். அது மறுபடியும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. சீமானும் விஜயும் மாற்றி மாற்றி களத்தில் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதில் வேறு சொல்லிட்டு இருக்கிறிய அது வேணாம் இது வேணாம் இது வேணாம் அது வேணான்றிய. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே தொழில் இப்போ வளர்ந்துச்சு. தொழில் வளர்ந்ததுனால தானே மக்கள்கிட்ட கொஞ்சமாச்சும் காசு வந்தது. அந்த காசு வர போய் தானே உங்கள் மொக்க படத்தெல்லாம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அவங்கள வந்து உங்கள் மொக்க படத்தை வந்து பார்க்கறதுக்காக எங்கள்கிட்ட காசு வேணும்ல. அதுக்காகவாது இப்போ வளர்ச்சி வேணுமா வேணாமா? சொல்ல வளர்ச்சி வேணும்னு வேண்டான்னு நான் சொல்லலை. அதை இங்கே கொண்டாடாதீங்க, வேற எங்கேயாவது கொண்டு போங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு வேற பேசியிருக்காரு. சரி, வேற எங்கே இடம் இருக்குன்னு காட்டு. 1800 ஏக்கர் சென்னையை சுற்றி பக்கத்தில் இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துல ஒரு 2000 ஏக்கர் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் விமான நிலையம் கட்ட வேண்டியது என்னன்னு சொல்லு. நீ அதுவும் சொல்ல மாட்டேன். வேலை நடந்துட்டு இருக்குன்னா அது அந்த வேலையில் இருக்கக்கூடிய தவறு என்னன்றதை பற்றி பேசவே இல்லை. நீ பேசியிருக்க வேண்டியது என்னது? அதானி. அதானிக்கு ஏன் நீங்கள் இந்த துறைமுகத்தை இந்த ஏர்போர்ட்டை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறத விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் மாநில அரசாங்கத்தை கண்டிக்கிறேன்,
அப்படின்னு வழக்கமாக நீங்கள் எடுக்கிற மொக்க படங்களைப் போலவே அமைந்து விட்டது. உங்கள் போராட்டமும் ஒரு மொக்க போராட்டம் என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதை பற்றிய உங்கள் கருத்து என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.